தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதற்கு மாற்றாக படகு அல்லது பாய்மர படகு சின்னத்தை நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்தில் கோரியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். தற்போது தேர்தல் ஆணையத்தில் நாம் தமிழர் கட்சி இந்த 2 சின்னங்களை கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எப்போது முடிவு தெரியும்? ஏற்கனவே தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கி இருந்தது. ஆனால் இந்த மைக் சின்னத்தை எந்த தேர்தல் பிரச்சாரத்திலும் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலும் நாம் தமிழர் கட்சி இதுவரை பயன்படுத்தவில்லை. இந்நிலையில் தான் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மாற்று சின்னம் ஒதுக்க அவருக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக படகு அல்லது பாய்மர படகு சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம். அந்த கோரிக்கையின் மீதான முடிவானது இன்று மாலை அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. இன்றே ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் ஹோலி பண்டிகையின் காரணமாக இன்று அவர்களுக்கு இப்ப காலை அவர்களுக்கு ஒதுக்கப்படவில்லை. இன்று மாலைக்குள் அது ஏதாவது ஒதுக்கப்பட்டுமே ஆனால் நாளை காலை செய்தியாளரை சந்தித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அந்த சின்னத்தை அவர் இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய சின்னத்தை பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 27ஆம் தேதியிலிருந்து அவர் சீமான் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கன்னியாகுமரியிலிருந்து தேர்தல் பரப்புரையை தொடங்க இருப்பதன் காரணமாக நாளைக்குள் அந்த முடிவானது எட்டப்பட இருக்கும். அவர்கள் இந்த படகு அல்லது பாய்மர படகு சின்னத்தை தேர்தல் ஆணையத்திடம் கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா படகு இல்ல பாய்மர சின்னம் என்று பார்க்கும்போது அது கொஞ்சம் பெருசா இருக்கும் அந்த சின்னத்தினுடைய போர்டுல. அதனால மக்களுக்கு எளிதாக அது ரீச் ஆகும், பார்க்கறதுக்கு போது ரீச் ஆகும். அப்படின்றதுனால இந்த படகு அல்லது பாய்மர படகு சின்னத்தை நாம் தமிழர் கட்சி கேட்டிருக்கிறது. இந்த முடிவானது இன்று மாலைக்குள் கிடைக்க பெற்றால் நாளை காலை செய்தியாளர் சந்திப்பில் தங்களுடைய சின்னத்தை வெளியிட்டு அவர்கள் பரப்புரையும் தொடங்க இருக்கிறார்கள். பாலா, நன்றி ரகுவரன் விரிவான விவரங்களுக்கு.